த ஷோ. நான் தான் உங்களுடைய ஜாக்லின். இந்த வாய்ஸை நீங்கள் நிறைய ஷோவில் ஹோஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பிக் பாஸ் வீட்டில் 100 நாள் நான் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்க போகிறீங்க, ரகசியம் கொண்டு. ஆனால் கொஞ்சம் சொல்லும்போது பயமாக தான் இருக்குது. நீங்கள் ஜாக்லின் அப்படின்னாலே இந்த சிட்டி பொண்ணு, ஜாலியாக இருப்பா, எப்பயுமே வந்து எல்லாரும் அவளை கலாச்சிக்கிட்டே இருப்பா, இப்படி தானே பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் அது நான் கிடையாது. நான் பக்கா கிராமத்து பொண்ணு. என்னப்பா இந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த பொண்ணு ஜாலியாக இருக்குது, இவ்வளோ போல்டாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல? இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தங்க தான். அது எங்கள் அம்மா நிர்மலா தான். நீ எங்கே வேணா போ, உனக்கு பிடிச்சதை பண்ணு, நீ பொண்ணு இப்படி தான் இருக்கணும், அதை தான் பண்ணணும் அப்படின்னு என்னை என்றைக்குமே தடுத்ததில்லை. ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது அவங்க லைஃப்பில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவோ பேச்சு பேசியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா இந்த காதில் வந்து அந்த காதில் விட்டு போய் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இரு அப்படின்னு என்னை அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, நான் இன்னைக்கு இவ்வளோ ஜாலி ஃபன் என்டர்டெய்னிங் ஜாக்லினாக உங்கள் முன்னாடி இருக்கேன். வீட்டில் உட்காந்து டிவி சேனலை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கல, என்ன இந்த டிவி என் லைஃப்பை இவ்வளோ பெருசாக மாற்றும் நான் நினச்சி பார்க்கவே இல்லைங்க. போடுறா, நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணிட்டோமே, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி ஆயிடுச்சு. அதில் என்னோட வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் அடிபட்டு கீழே போயிட்டேன். அதுக்கப்புறமா உங்களை ஒரு 3 வருஷமாக ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியல. ஆனாலுமே எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட், இதுக்கு முன்னாடி நான் பண்ண நிறைய விஷயங்களை வச்சு, ஏய் நீங்கள் இதில் அடித்தவங்க தானே, ஏய் நீங்கள் இதில் பண்ணவங்க தானே அப்படின்னு எனக்கு நிறைய லவ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. உங்களுக்காக புதுசாக ஐ எம் கம்மிங் பேக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷோ, அதுவும் விஜய் டெலிவிஷனில், ஏன் நம்மளோட தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோக்குள்ளே வந்து உங்கள் எல்லாரையும் டெய்லி மீட் பண்ண போகிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துலேருந்து உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய 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 கொடுத்துருக்கீங்க. இப்பயும் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரையும் பிக் பாஸ் 8ல் மீட்